பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். பிள்ளை வளர்ப்பு. இப்போ பிள்ளைகளை வளர்க்கிறது ரொம்ப கடினமா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல பிறந்து குழந்தைங்களா இருக்கும்போது ஒரு 5லேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளாக அந்த பிள்ளைகளுடைய இருதயத்துல எந்த மாதிரியான யோசனைகள், எந்த மாதிரியான காரியங்கள் உள்ளுக்கு போகிறதோ அதை அப்படியே அவங்களோட இருதயத்துல பதியப்படுகிறது. இப்போ சின்ன வயசுலயே நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிலர் கன்சீவா இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வயிற்று மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, பேசுவாங்க. நீ ஒரு ஜெப வீரன், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ சாமுவேலை போல, நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவன், ஒரு ஊழியக்காரன், நீ ஆராதனை வீரன் அப்படின்னு சொல்லி வயிற்றுல கையை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆமா சிஸ்டர், கண்டிப்பா கேட்கும். ஏன்னா நம்ம பேசுறது, நம்ம இது பண்றது எல்லாமே கேட்குது. இப்போ ஒன்றும் இல்லை, எலிசபெத் வயிற்றுல யோவான் ஸ்நானகன் இருந்தாரு. ஆனா மரியாள் போய் அவங்கள வாழ்த்தின உடனே அவங்க வயிற்றில் இருந்த குழந்தை என்ன பண்ணிச்சா, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு துள்ளிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளுடைய எல்லா காரியங்களும் என்ன பண்ணப்படுது, வயிற்றில் இருக்கிற குழந்தைகள் அதை உள்வாங்குதுன்னு அர்த்தம். சின்ன வயசுல அதுக்கு தான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுல எதை நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் அவங்க பெரியவங்க ஆகும்போது அது ஒரு நடக்கையில, செய்கையில, கிரியையில கொண்டு வராங்க. அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி. சின்ன வயசா இருக்கும் போதே, ஒருவேளை நீங்க கன்சீவா இருக்கிறீங்களா, இல்ல கை குழந்தைய வச்சிருக்கிறீங்களா, இல்ல ஒரு 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை வச்சிருக்கிறீங்களா, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப நான் ஒர்க் பண்ற இடம் கூட, நான் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல ஒயின் ஷாப். வர்ற அத்தனை பேருமே மனைவி பிள்ளைகளை எல்லாரையும் கூட்டிட்டு கடை பக்கத்துல நிறுத்திட்டு ஆப்போசிட்ல போய் வாங்கிக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அப்ப சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்க பாக்குது, அப்பா வாங்குறாரு, அப்பா குடிக்கிறாங்க, அம்மாவும் இதை அக்செப்ட் பண்றாங்க, அப்ப நம்மளும் செய்யலாம். பாருங்க, அம்மா அப்பா தான் ரோல் மாடல். அது நல்ல விஷயத்துக்கு ரோல் மாடலா இருக்கணுமே தவிர கெட்ட விஷயத்துக்கு ரோல் மாடலா இருக்கவே கூடாது. அது சின்ன பசங்கள்ல எதையெல்லாம் அவங்க அப்சர்வ் பண்றாங்களோ அதை நாளைக்கு வாலிப பிள்ளைகளாய் வரும் பொழுது அது வெளிக்கு கொண்டு வராங்க, நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, நம்மளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அப்போ இன்னும் தினமும் அனுதினமும் அதிகாலையில எழும்பி உங்க பிள்ளைங்க தலைமையில கையை வச்சு நீங்க ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், வீட்டை சுற்றிலும் ஒழுவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொன்னீங்களே, அப்படியா என் பிள்ளைகளை நீங்க வளர்த்து தாங்கன்னு சொல்லி அனுதினமா அவங்க தலையில கையை வச்சு ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி ரத்தத்தின் ஆளுகைக்குள்ளாக அந்த பிள்ளைங்களை நீங்க தான் தக்க வைத்துக் கொள்ளணும்.